மகாநடி போதான் நான் ஆதி. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சிரிச்சுட்டே அடிக்கலாம், அழுதுகிட்டே அடிக்கலாம், பேசிட்டே அடிக்கலாம், சைலண்டா அடிக்கலாம், ஆளை வச்சு அடிக்கலாம். நான் தாண்டா லியோ, லியோ தாஸ். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அப்போ அவருக்கு விஜய்க்கு நல்லா படிப்பா, அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகிறான்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் விஜய் ஆக்டர் ஆகி படிப்படியாக அவருடைய அந்த டிசிப்ளின், அந்த திறமை, அந்த உழைப்பாலே இப்போ ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. இதில் எனக்கு விஜய்க்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது எனக்கு நிஜமா ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனசு. இப்ப பார்க்க போறது செகண்ட் அக்யூஸ்ட், விருமாண்டியோட பரம விரோதி ரஜினி. லோகேஷ் சார் அவரை பற்றி நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு படம் வச்சுட்டிங்க, அது நல்லா போனது மாநகரம். இந்த படம் பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு 2-3-4 இயர்ஸ் ஆச்சு, என்ன காரணம்? அதுக்கப்புறம் ஒரு கைதி படம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. யார் டைரக்டர் சொன்னால் லோகேஷ் கனகராஜ். நான் படம் பார்த்தேன், உடனே ஃபோன் பண்ணேன். அப்படி சொன்ன பிறகு அதுக்கப்புறம் கமல் ஃபோன் பண்ணுறாரு. கமல் ஃபோன் பண்ணி, ரஜினி ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, எனக்கு ஒரு 40 days தான் இருக்குது, அவ்வளோதான். அந்த படம் பண்ணிவிட்டு நான் லோகேஷை உங்கள்கிட்ட இது பண்ணுறேன். ஓகே கமல். விக்ரம், இந்த படம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, ஆளே காணோம். சரி என்னடா இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது நான் வேறு படங்கள் ஸ்டார்ட் பண்ணேன். இதான பிறகு இப்போ அனி சொன்னாங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக நீ சப்ஜெக்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சாக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அனி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல கேட்டேன், நான் வெயிட் பண்ணுறேன், அவரே வரல. இல்லை கதை வச்சுருக்காரு, உடனே கூட்டிகிட்டு வாங்க, இந்த வாட்டி விடக்கூடாது.